ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1812வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 9ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இதற்கிடையிலே ஒரு சிறிய மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். நமது இந்த தொடர், தினம் ஒரு திவ்ய பிரபந்த தொடர், இந்த பாசுரங்களின் ஒளிப்பதிவும் காணொளிகளாக பதிவேற்றப்பட்டு இதே பெயரிலே தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் என்ற பெயரிலேயே ஒரு யூடியூப் சேனல், அந்த சேனலிலே பதிவேற்றப்படுவது அனைவரும் அறிந்த செய்தியே. அந்த சேனலுக்கு 1000 சந்தாதாரர்களுக்கு மேல் சேர்ந்து விட்டார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை யூடியூபிலிருந்து எனக்கு தெரிவித்திருந்தார்கள். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் திவ்ய பிரபந்தம் போன்ற ஒரு ஆன்மீகமான ஒரு சேனலுக்கு, இது அரசியல் சேனலோ சினிமா சேனலோ நகைச்சுவை சேனலோ அப்படி ஜனரஞ்சகமான ஒரு சேனல் அல்ல. ஆயினும் பிரபந்தத்திற்கு மதிப்பு கொடுத்து திவ்ய பிரபந்தத்தை சந்தாதாரர்களாக 1000 பேருக்கு மேல், 1010 என்று நினைக்கிறேன், 1010 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடியது. இது உங்களால் தான், உங்களை போன்ற பெரியவர்களின் ஆசீர்வாதத்தாலும் எதிர்பார்ப்பினாலும் எம்பெருமானினுடைய அருளினாலும் சங்கல்பத்தாலும் ஆச்சாரிய கிருபையினாலும் தான் நடைபெற்றிருக்கிறது. உங்களை எல்லாம் வணங்கி, இந்த சமயத்தில் அனைவரையுமே வணங்கி மகிழ்கிறேன். இனி தொடருக்குள் செல்லலாம். இன்றைக்கு 6ஆம் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். கோவலர் கோவிந்தன் பெருமையை திருத்தாய் நினைத்து பேசுகிறாள் இந்த பாடலிலே. ஏற்கனவே பார்த்தோம், அண்டர் என்பதற்கு இடையர் என்று பொருள் என்று பார்த்தோம். முந்தின 4ஆம் பாசுரத்திலோ 3ஆம் பாசுரத்திலோ. அந்த தலைவன் கோவலர் கோவிந்தன், அவன் பெருமையை இங்கே திருத்தாய் நினைத்து பார்க்கிறாள். திருமதுரையிலே அவதரித்த கண்ணன் எம்பெருமான் தான் இவன் என்கிறார். நேசம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான், நேசம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான், வாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தவன், வாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான், தேசம் எல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டை ஒன் கண்ணி காணுங்களோ, கெண்டை ஒன் கண்ணி காணுங்களோ. கெண்டை மீனை போன்ற கண்ணழகுடையவளான் என் மகள் அந்த கேசவ நம்பியை காண்பாளா என்று கேட்கிறாள் இந்த பாசுரத்திலே. நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான், வாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான், தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டை ஒன் கண்ணி காணுங்களோ. பதவுரை பார்ப்போம். நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான், நேசமில்லாதவர்க்கும் அறியான், நினையாதவர்க்கும் அறியான். நேசம் என்றால் பக்தி. பக்தி இல்லாதவர்களுக்கும் தன்னை நினைக்காதவர்களுக்கும் கிட்டுவதற்கு அறியவனாய், வாச மலர் பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான். நறுமண மலர்களை உடைய சோலைகளால் சூழப்பட்ட வடமதுரையில் அவதரித்தவனாய், தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை, நாட்டில் உள்ள எல்லோரும் வணங்கும், தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலையிலே நிலையாக நின்ற சுருண்ட மயிர்முடியையுடைய நின்ற பண்பினனாகிய நிறை பண்பினனாகிய கேசவ நம்பி அல்லவா, கேசவ நம்பி தன்னை, நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டை ஒன் கண்ணி காணும்கொலோ. கெண்டை மீன் போன்ற ஒளி வீசும் கண்களை உடைய என் மகள் தவறாமல் காணும் வாய்ப்பினை பெறுவாளோ என்று கேட்கிறாள் பரகால நாயகியின் திருத்தாயார். நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான்,
வாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான், தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டை ஒன் கண்ணி காணுங்கொலோ. பரபக்தி இல்லாதவர்களுக்கும் கடவுள் இல்லை என்று நாத்தியம் செய்வதற்காகவாவது அவனை நெஞ்சில் எண்ணாதவர்களுக்கும் கிட்டக்கூடாதவனும், நறுமண மலர்கள் சூழ்ந்த மிக்க சோலைகளால் சூழப்பட்ட திருவடமதுரையில் அவதரித்தவனும், எல்லா தேசத்தவர்களாலும் வந்து வணங்கப்படுவதான திருமாலிருஞ்சோலையில் நிற்பவனும், சிறந்த குழல் கற்றையை உடையவனுமான பெருமானை கெண்டை மீன் போன்ற கண்ணழகுடையவளான என் மகள் காணப்பெறுவாளோ. நேசம் என்றால் நட்பு, பக்தி என்று பொருள். நேசம் உள்ளவர்களுக்கும் அரியவன், நினைப்பவர்களுக்கும், நேசம் இல்லாதவர்களுக்கு அரியவன். அப்படி என்றால் நேசம் உள்ளவர்களுக்கு எளியவன், நினைக்காதவர்களுக்கு அரியவன். அப்படி என்றால் நினைப்பவர்களுக்கு எளியவன். இதுதான் முதல் அடியினுடைய தேர்ந்த கருத்து. நேசம் இல்லாதவர்களுக்கு எம்பெருமான் அரியவன் என்பது சரி. நினையாதவர்க்கும் அறியான் என்று சொல்வது எப்படி பொருந்தும்? நேசமில்லாதவர்களுக்கு அரியவனாகும் போது நினைக்காதவர்களுக்கு எளியனாக ஆவதற்கு வாய்ப்பு இல்லாமையாலே நினையாதவர்க்கும் அறியான் என்று சொல்ல முடியாது என்கிறார். இந்த சரக்கை, இந்த பொருளை 100 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன், 1 ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது எப்படி அபத்தமோ, பொருத்தமில்லையோ, அப்படியே இதுவும் பொருத்தம் இல்லாத ஒன்று அல்லவா என்று சிலர் சந்தேகிக்கக்கூடும். நேசமில்லாதவர்களுக்கு அறியான் என்று மாத்திரம் சொல்லிவிட்டால் நேசம் இல்லாதவர்களான சிசுபாலன் முதலியவர்களுக்கு பிராப்தி உண்டானதாக சொல்லுகின்ற பிரமாணங்களுக்கு என்ன பொருள் வரும்? கிருஷ்ண பரமாத்மாவை தீட்டி வயது பழித்தவனான சிசுபாலனுக்கும் மோட்சம் கிடைத்தது என்பது பராசரப்பட்டர் சொல்லி வைத்தார் அல்லவா? திருவாய்மொழியும் என்ன சொல்கிறது? கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேன்பால் பழம் பகைவன் சிசுபாலன் திருவடி தாழ்வால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே. கேட்பவர்களுடைய காதெல்லாம் சுடும்படியாக கீழ்மையான வசவுகளையே வையக்கூடிய சேன்பால் பழம் பகைவன். சிசுபாலனும் கண்ணனெம்பெருமானும் சொந்தக்காரர்கள். ஆகையால பழம்பகைவன், எப்பொழுதும் திட்டிக் கொண்டுதான் இருப்பான். நான் ஏன் அந்த மாதிரி இல்லை என்று பொறாமை. அவனும் திருவடி தாழ்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்து அவனும் எம்பெருமான் திருவடிகளை அடைந்தான் அல்லவா? ஆக நினைக்காதவர்களுக்கு அறியான் அல்ல, அவன் நினைத்தான், தவறாக நினைத்தான். ஆனால் அதனாலே அவனுக்கும் அவன் எளியவனாக இருந்தான் என்கிறார் நம்மாழ்வார். ஆக நேசமில்லாதவர்களில் தலைவனான சிசுபாலனுக்கு எளியவனாக காண்கையாலே நேசம் இல்லாதவர்க்கு அறியான் என்பதற்கு மேலே ஒன்று சொல்லி செய்ய வேண்டியதாயிற்று. அதற்காகவே நினையாதவர்க்கும் அறியான் என்று சொன்னார் என்று உரையாசிரியர் நயம் கூட்டுகிறார். சிசுபாலன் நேசமில்லாதவர்களில் சேர்ந்தவன் என்றாலும் நினையாதவர்களில் சேர்ந்தவன் அல்லன். திட்டுகிறவனுக்கும் பெயர் சொல்லி வைய வேண்டுதலால் அதற்காக சிசுபாலன் எம்பெருமானை நினைத்தவன். நேசம் உள்ளவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் எளியனாம் என்பது முதலடியினுடைய தேர்ந்த கருத்து என்று பார்த்தோம். இதனால் எம்பெருமானுடைய சுவாதந்திரியமே வெளியிடப்பட்டது என அறியலாம். பரமபக்தி உண்டானால் அன்றி சிலருக்கு இறங்கி அருளமாட்டான். சிலரிடத்தில் அந்நியபரமான சிந்தனையையும் காரணமாக கொண்டு மடிமாங்காயிட்டு அருள் புரிவான் என்றவார். ஆக இப்படிப்பட்ட திருக்குணம் வாய்ந்தவனும் இந்த திருக்குணத்தை வடமதுரையில் பிறந்தருளி பிரகாசித்தவனும் அது தன்னை 8 திசையிலும் கேட்டுக்கொண்டு தன்னை தேடி போக வேண்டாதபடி அருகிலேயே திருமாலிருஞ்சோலையிலேயே வந்து விளங்கி நிற்பவனுமான பெருமானை என் மகளான பரகால நாயகி காணப்பெறுவாளோ என்றதாயிற்று. இனி இந்த பாசுரத்திற்கான பெரியவாச்சான்பிள்ளையினுடைய வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய உரை பார்க்கலாம். நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான், வாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான். மேம்பட்ட பக்தி இல்லாதவர்களுக்கும் இறைவன் இருக்கிறான் என்பதை மறுப்பதற்காகவாவது இறைவனை நினைக்காதவர்களுக்கும் கிட்டுவதற்கு அரியவன்
அப்படி என்றால் மேற்பட்ட பக்தி உள்ளவர்களுக்கு எளியவன். இறைவன் இருக்கிறான் என்பதை மறுப்பதற்காகவாவது இறைவனை நினைப்பவர்களுக்கும் அவன் எளியவன். பாழ் பிரகிருதி எனப்படும் மூலப்பகுதி 24வது உண்மை பொருளாயிருக்கும். 25வது உண்மை பொருள் ஆன்மா, 26வது உண்மை பொருள் இறைவன் என்று எண்ணுவதற்கு கூட விருப்பமில்லாமல் இருப்பவர்க்கு அறியவன் என்பதாகும். நேசமில்லாதவர்க்கும் அறியான் எனலாம், மறுப்பதற்காகவாவது இறைவனை நினைக்காதவர்களுக்கும் அறியான் என்பது சொல்லாமலே பெறப்படுமே, அதனை எடுத்துச் சொல்ல வேண்டுமோ என்றால் அதன் உட்கருத்தை அருளுகிறார். நேசம் உடையவர்க்கும் நினைத்தவர்க்கும் எளியன் என்பது போந்த பொருளாகையாலே, தேர்ந்த பொருளாகையாலே எம்பெருமான் மேற்பட்ட பக்திக்கும் தன்னை வெறுக்காமல் இருப்பதற்கும் வேறுபாடு காணாமல் தன்னை வழங்கும் நீர்மையுடையவன் என்பது பெறப்பட்டது. அடுத்த வரிகள்: தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டை ஒன் கண்ணி காணுங்கோலோ. மேம்பட்ட பக்தியையும் வெறுப்பின்மையையும் உண்டாக்குவதற்காக வந்து அவதரித்தவன் எம்பெருமான். மேம்பட்ட பக்தியையும் வெறுப்பின்மையையும் உண்டாக்குவதற்காக வந்து அவதரித்தவன் எம்பெருமான். அவன் அவதாரத்தின் பேரு இருக்கிறபடி சுருண்ட மயிர்முடையை உடைய எம்பெருமானை அந்த சுருண்ட குழல் அழகுக்கு தகுதியான உருப்பழகுடைய என் மகள் தவறாது கிட்டவல்லோ என்று கேட்கிறாள் திருத்தாயார். தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை மேம்பட்ட பக்தியையும் வெறுப்பின்மையும் உண்டாக்குவதற்காகவே வந்து அவதரித்தவன் எம்பெருமான். அது அவனுடைய அவதாரத்தின் பேரு. அப்படி இருக்கிற சுருண்ட மயிர்முடியை உடையவன் அந்த எம்பெருமான். அந்த சுருண்ட குழல் அழகுக்கு, கூந்தல் அழகுக்கு தகுதியான அழகுடைய என் மகள் தவறாது கிட்டவல்லோ என்று கேட்கிறார் பரகால நாயகியின் திருத்தாயார். இந்த அற்புதமான பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான், வாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான், தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டை ஒன் கண்ணி காணுங்களோ என்று கேட்கிறார் திருமங்கையாழ்வார் பரகால நாயகியின் தாய்ப்பாசுரமாக. மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளலழகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.